கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை, கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை. கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை, கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை. கண்ணீரெல்லாம் ஒன்னா நின்னு உன்கிட்ட பேசணும் கண்ணே கண்ணு. ஓ பிஞ்சு பாதம் தீண்டாத நெஞ்சு, தீ வச்சு வேகாத ஈரப்பஞ்சு. எந்த உயிராய் வந்த உயிரே, கையில் தவழும் சாமி நீதானே. ஸ்டார்ட் எதில் பண்ணுறதுன்னு தெரிலண்ணா. ஆக்சுவலாக நான் ஒரு 1 வீக் முன்னாடியே பார்த்துட்டேன். பட் அவரோட பர்த்டேக்கு தான் இது வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு அவரோட 2nd பர்த்டே. பட் இந்த பர்த்டேக்கு அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லி அந்த நைட்டு அவருக்கு நான் இந்த கன்ஃபர்மேஷன் கார்டு காமிச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஆக்சுவலி அவர் வந்து இந்தியன் ஆர்மியில் 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவரோட ஜாப் எனக்காக குவிட் பண்ணதில்லை. பட் இப்போது பேபி வந்ததுக்கப்புறம் அகெயின் அந்த ஹாப்பினஸ் அவருக்கு கிடைச்சதை நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அவங்க ஃபேமிலியில் இது வரைக்கும் கேர்ள் சைல்டே கிடையாது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கேர்ள் அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் பாய். ஸோ ரொம்ப ஹாப்பி. 2 ஃபேமிலிலையும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். ஸோ ஹாப்பி ஜர்னி. லவ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். அதிகபட்சம் நேரில் பார்க்குற சான்ஸ் கிடைக்காது. லீவ் எப்பாவது ஒரு ரேராக தான் வருவோம். மீட் பண்ணுற சான்ஸு ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. அதுக்கிடையில் லீவ் வரும்போது அப்படியே கமிட்மெண்ட் ஆச்சு. 2 பேர்த்துக்கு லவ் செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மேரேஜ் வரைக்கும் போயிட்டு இப்போ வளகாப்பு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பையனோ பொண்ணோ ஏதோ ஒன்று நல்லபடியாக பிறக்கணும். பையனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பொண்ணு அப்படின்னாலும் இப்போ பையன் என்ன மாதிரி இருக்கணும், பொண்ணு அவங்கள மாதிரி இருக்கணும். அரை நொடியாவது பாரு சுடு சொல்லாவது சொல்ல என் மனசோட காயங்கள் ஆற ஓர உயிரே ஓர உயிரே பெத்த நொடிதான் திரும்பி வராதா. பாப்பா நம்மளுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. ஸோ அப்பா கூட எப்பவுமே ஹாப்பி லைஃப் ஹாப்பி லீடிங்காக இருக்கணும். கண்ணம்மா கண்ண